ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களோட நிரந்தரமான வீடு எது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஏனோ ஒரு பெண் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கிறாள் எனக்கான சொந்த வீடு எது என்று. பிறந்த வீட்டில் நாளை நீ வேறொரு வீட்டிற்கு செல்லப் போகிறாய் என்பார்கள். திருமணமான பிறகு இது உன் வீடு அல்ல, எங்கள் வீடு என்று சில சூழ்நிலைகள் உணர்த்திவிடும். 2 வீடுகளுக்கும் இடையில் தன் கனவுகளையும் கண்ணீரையும் வலியையும் மௌனமாக சுமர்ந்து கொண்டே நடக்கிறாள் ஒரு பெண். இறுதியில் கடவுள் மட்டும் அவளிடம் சொல்கிறார், போதும் மகளே, நீ சுமந்த வலிகள் அனைத்தும் போதும். இனி யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உரிமையுடன் நிம்மதியாக ஓய்விடு. போதும் மகளே, போதும். நீ நிம்மதியாக ஓய்விடு. வாழ்க்கையில் தனக்கான உரிமையான வீடு எது என்று போராடி அலைந்து திரிந்து பல காயங்களையும் அவமானங்களையும் எல்லாம் பெற்று இறுதியாக உனக்கான ஒரு இடத்தை கடவுளே தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டார். நிம்மதியாக ஓய்விடு. உன் நிரந்தர வீட்டில் கல்லறையாக இருக்கிறது. அந்த ஓய்வு கிடைக்கும் இடத்தை இந்த உலகம் கல்லறை என்று அழைக்கிறது. இது வெறும் சாபம் அல்ல, பல பெண்களின் மௌனமான வலியின் வாழ்க்கை வலி. இதை உணர்த்த கடவுளுக்கே கண்ணீர் வருகிறது. பை திவ்யா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.